அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோ தொகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு உடைய ராசி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க, சார் ஒரு 4 ராசி பலன் போடுறீங்க, அதுக்கப்புறம் டைமுக்கு போடுறீங்க. ஸோ நமக்கான நேர அளவீடு ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஏன்னா டைமே பத்துறதில்லை. பெரும்பாலும் ராசி பலன்களை நான் தவிர்ப்பேன். மக்களோடைய கேட்கறது நிறைய பேர்த்தோடைய மெசேஜ் மூலியமா தான் நம்ம போடுறோம். ஏன்னா இது ஒரு பொது பலன், அதை எல்லாத்துலையும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன திசா புத்தி, உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கு, உங்க லக்கண பலம் என்ன, சனி பலம் என்ன, இதெல்லாம் வச்சுதான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் எதுக்கு சொல்றது, சந்திரன் நிக்கிறதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு சில விஷயம் நடக்கும் இல்லையா, அதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்னி. கடந்த 6 மாசமே ரொம்ப கஷ்டம், ஒரு நிம்மதி இல்லை, தனிமைப்படுத்திருப்பாங்க உங்களை, கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்றது. இவனை நம்பி தானே சொன்னேன், இப்ப வெளியில் விட்டுட்டான். என்னுடைய மொத்த ரகசியத்தை இவர்கிட்ட சொன்னேன், இவர் வெளியில் விட்டுட்டாரு. இவரை நம்பி நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு இவர்கிட்ட சொன்னேன், இவர் போய் வெளியில சொல்லிட்டாரு. ஓவராலா டிப்ரெஷன் ஆகி ஆன்மீகம் கொஞ்சம் பெருகி நான் கொஞ்சம் கோயிலுக்கு அதிகமா போறது. எவனையும் நம்ப வேண்டாம், நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு. என் தங்கச்சி நம்பினேன், பெரியமாவை நம்பினேன், என் பிள்ளை, இந்த மாதிரி நம்பி மோசம் போனக்கூடிய ராசிகள் பல கடந்த ஒரு வருடம். மெயினா பெற்ற பிள்ளைகளிடம் கொஞ்சம் அப்பப்ப சண்டைகள் வந்தக்கூடிய காலகட்டங்கள்ல போன வருடம் நடந்தது. இப்போ உங்களுடைய ஜாதகத்துல பாத்துட்டீங்கன்னா 6ல் சனி வந்திருக்கு, 7ல் ராகு. இப்போ கேது லக்கணத்துல இருந்தாலே, ராசி லக்கணத்துல இருந்தாலே அப்புறம் 7ல் ராகு, 8ல் குரு. சார் இனி வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி சார் இருக்கு? நடந்தது ஆல்ரெடி தெரியும் சார், ஏகப்பட்ட விஷயம். பண இழப்பு, நிம்மதி இல்லை, வரக்கூடிய ஆளுங்கள்லாம் நம்மளை திட்டிட்டு போறாங்க. சும்மா தான் நின்றுட்டு இருந்தா என்ன திட்டுறா சார்ங்கிற அளவுக்கு இருந்தது. மெயினா விபத்துக்கள் ஒரு சிலர் சந்திச்சிருக்காங்க. இந்த கன்னியோடைய லக்கண ராசிக்காரர்கள் விபத்துக்களை சந்திச்சு பண இழப்புகளும் அதிகமா சந்திச்சு ஒரு மனவேதனையில டிப்ரெஷன், ஓவராலா டிப்ரெஷனுங்க, அது எது வேணா வரலாம், டிப்ரெஷன் வரணும் உங்களுக்கு, அதுதான் நடந்திருக்கு. சார் இதுக்கு என்ன சார் தீர்வு? வரக்கூடிய ஆண்டா தீர்வு இருக்கா இல்லையா? நடந்து முடிஞ்சது எங்களுக்கு தெரியும் சார், நடக்க போறது சொல்லுங்க. நடக்க போறது கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா மேக்சிமம் அடுத்த ஒரு மேலிருந்து கொஞ்சம் ஒரு அற்புதமான ஒரு டைம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னே சொல்லலாம். பட் மெயின் 6ல் சனி இருக்கிறங்காட்டி யாருக்கெல்லாம் சுகர், பிபி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அது கொஞ்சம் அதிகமான மாதிரி சூழல் கூட இருக்கிறது. கண்டிப்பாக உடற்பயிற்சியும் சாப்பிடக்கூடிய உணவுல ரொம்ப கவனம் வேணும். அதை யாராவது பார்த்தீங்கன்னா தவறுதலாக மாற்றி அமைத்து விட்டால் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா போய் சேரப்போகுது. அதனால வர ஆண்டுகள் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமா இருக்கு. 2வது வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் யாரெல்லாம் அப்ராடு இல்லை யூஎஸ் படிக்க போறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல டைமா இருக்க போகுது. 3rd ஒன் பார்த்துட்டீங்கன்னா, ஒருவர் சண்டை போடுகிறார் என்றால் நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். இப்போ உங்க கேரக்டர்லாம் நான் யாருக்கும் அடங்கி போக மாட்டேன், நான்லாம் ஏட்டுக்கு கூட்டி தான் பேசுவேன், அவன் மேல தப்புனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றக்கூடிய டைம் இது இல்லை. அமைதியா காத்திருந்து பொறுமையா போகக்கூடிய காலகட்டங்கள் இது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். ஏன்னா நம்ம கிளைண்ட் எல்லாம் நான் பார்க்கறது தாங்க. ஏன்னா 12 ராசிக்குள்ள 12 லக்கணக்காரங்களுக்குள்ள தானே வரணும். ஸோ அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதே விஷயம் தான் நடக்குது. ஸோ அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, சார் இந்த மாதிரி நான் இந்த மாதிரியான ஒரு தொழிலில் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு சாப்பிட போகிறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு, நானும் நண்பர். அவர் இதே மாதிரி எடுத்து ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. நான் யதார்த்தமாக இதை அடுத்து இதை பண்ண போகிறேன், இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்கிறேன். அவர் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி போடுறாரு. ஸோ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த இரு ஜாதக கூட்டு விளைவோட விஷயங்கள். சார் அவரோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அப்படின்னா, இவர் கன்னி ராசி சந்திரன், அவருக்கு கன்னியில ராகு இருக்கு. அதே மாதிரி இவர் சனி இருக்கிற இடத்துல அவர் கேது இருக்கு. அப்ப என்னன்னா, யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் மேல் இன்னொருடைய ராகு இருந்தோ இவங்க சொல்றதும் ஆமாங்கிறதும் கேட்பாங்க, அவங்க கிட்ட போய் இவங்க எடுக்க முடியாது. அப்ப இதுதான் என்னன்னா நாங்க பிசினஸ் மேட்சிங் சொல்லுவோம், பிசினஸ் ஹாரோஸ்கோப் மேட்சிங். இப்போ மேரேஜ் மேட்சிங் நீங்க பாப்பீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா கூட இவருடைய ஜாதகம் கூட வச்சுக்கக்கூடிய பார்ட்னரோட ஜாதகம் வச்சிருக்கணும். 10 வருஷமா வேலை செஞ்சா சார் ஏமாத்திட்டு போறோம் சார்னா இந்த ஜாதகம் தான். இவங்களோட சனி மேல ஒரு கேது இருக்கும். கடனாளியா கொண்டு போய் விட்டுட்டு போறவங்களோட விஷயம் அதுதான் சார். அப்ப 10-15 பேர் வேலை செய்யறாங்க, எல்லாத்துக்குமே பார்க்கணுமானா கிடையாது. நீங்க பேசிட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய, இப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கீழே 1000 பேர் 2000 பேர் வேலை செய்யலாம், இல்லை 10 பேர் வேலை செய்யலாம். நீங்க கூடயே வச்சுக்கிறீங்க, பிஏன்னு வச்சுக்கலாம்,
இல்லை எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தே தீர வேண்டும். ஏன்னா இது நடந்துச்சு. எக்ஸு இதெல்லாம் வந்துங்க ரொம்ப மேஜிக்காக இருக்கும். எடுத்து இந்த மாதிரி யாரெல்லாம் நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி. சார் இந்த இவரோட பார்ட்னர்ஷிப் பண்ண போகிற பாருங்க, நான் முன்னாடியே சொல்லிடுவேன் வேண்டான்னு. அப்போ என்ன வேண்டான்னு சொல்லும்போது அவரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அப்போ நான் அவருக்கு என்ன இந்த ஜோசியாரெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு வந்து நிற்பாங்க. சார் பிரச்சனையாகி போச்சு சார், இப்போ கேஸு கோர்ட்டுன்னு போயிட்டு இருக்கோம், எனக்கு அவர் பணம் தரணும் அப்படின்னு. அதனால ஒரு மேரேஜ் மேட்சிங் மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்ஸு இல்லை தொழில், ஒரு கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், அது கண்டிப்பாக அதை பார்த்தா தான் தெரியும். ஏன் அதெல்லாம் சொல்லி வரேன்னா கன்னி ராசி கடந்தவர்கள் நம்பிக்கை துரோகத்தில் அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தோட சந்திரன் மேலே அவரோட ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற போறார், ஆசை வார்த்தையால் ஏமாற்ற போறார். உங்க சனி மேல கேது இருக்குன்னா உங்க தொழிலை நஷ்டம் படுத்துவதற்காக ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். அதனால அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் விதி மாற்ற முடியாது, ஃபார்முலானே சொல்லலாம். புரியுதுங்களா? ஓவராலா என்னன்னா உடல் கவனத்தில், உடல்ல இருக்கக்கூடிய நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல ரொம்ப கவனம் தேவை. 2வது மெயின் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது, அது தாராளமாக நீங்க பண்ணலாம். அடுத்து குரு 9 குறை ஒரு நல்ல ஒரு டைம், குரு பார்வையில் கண்டிப்பாக உங்களுடைய லக்னம் ராசி மேல் விழுகுது, கண்டிப்பாக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிடும் உங்களை. புரியுதுங்களா? பட் இருந்தாலும் யார் உங்க கண்ணிலேயே சனி இருக்கோ கேது வரதுனால மிகப்பெரிய இழப்பை சந்திக்க போறீர்கள். அதனால அதை மட்டும் பார்த்துங்க, ஜாதகத்தை செக் பண்ணி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.